ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் இந்த தினமும் புதிய புதிய தலைப்புல புதிய புதிய சிறப்பிருந்தனோட கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அது போல இன்னைக்கும் நம்ம கண் முன்னாடி ஒரு புதிய சிறப்பிருந்தனர் வந்திருக்காங்க. இவங்க யாரு, இவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர்? என் பேரு அர்ச்சனா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். ஓகேமா. உங்க பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு, அம்மா வீட்டுல இருக்காங்க. சூப்பர்மா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? என்னோட தலைப்பு என்ன எடுத்திருக்கேன்னா, வெற்றியோ தோல்வியோ உன்னுடைய முயற்சி மட்டும் செய், அதுதான் நான் எடுத்திருக்கேன். அற்புதமா. வெற்றியோ தோல்வியோ முயற்சி வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களே. அதாவது வெற்றிக்காக ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருக்காங்க, அதற்காக தானே முயற்சி செய்யறீங்க. ஆனா வெற்றியோ தோல்வியோ முயற்சி வந்து கைவிட்டாதீங்க, அதுதான் உங்களுடைய நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லைங்களா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னா வெற்றி மட்டும் கிடைக்கும்னு நினைச்சு நம்ம அது பின்னாடி ஓடக்கூடாது. கண்டிப்பா. வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டுத்தையும் ஏத்துக்கிற மனநிலை நம்ம கிட்ட இருக்கணும். அதனாலதான் அந்த வாய்ப்பு எடுத்தேன். கண்டிப்பா. மனப்பக்குவம்ன்றது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? நான் தாண்டி இன்று வந்து நம்ம MNTVக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது கல்வி அப்படின்றது வந்து ஒரு சிறந்த விஷயம் தான். சோ அதை ஊக்குவிக்கிற விதமா இது நடந்திருக்குது. அது ரொம்ப பெருமையா தான் பார்த்துட்டு சொல்றீங்க இல்லைங்களா? சூப்பர். வார்த்தையே இல்லைங்க இதற்கான ஒரு எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா தான் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வின்றது அனைவருக்கும் எவ்வளவு அவசியம்? அதாவது பிறரால் கொள்ளையடிக்க முடியாத ஒரே சொத்து அப்படின்றது கல்விதான். இப்ப நம்ம படிச்சுட்டோம்னா நம்ம கிட்ட இருந்து யாரும் வாங்கிக்க முடியாது இல்லையா? அது வந்து ஒரு விலை மதிப்பற்றது. கண்டிப்பாமா. விலை மதிப்பு அதுக்கு வந்து கொடுக்கவே முடியாதுங்க. கல்வின்றது யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா பறிக்க முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. உண்மைதானா? நம்ம கற்க நமக்குன்னு ஒரு தனியா ஒரு அறிவு அப்படின்றது அப்பதான் வளரும் இல்லைங்களா? எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம எப்போ முடிவு பண்ணுவோம்னா நம்ம கல்வி கற்கும் பொழுதுதான். அப்பொழுது உன் அறிவை யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்க முடியாது. அதே வேற ஏதாவது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சிடலாம். ஆனா கல்வின்றதை மட்டும் யாராலையும் பறிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா சொல்லப்படுது இல்லைங்களா? எல்லாம் தாண்டி உங்களுக்கு எப்பொழுது பேச்சு மீது ஆர்வம் அப்படின்ற ஒண்ணு வந்து வந்தது? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கிளாஸ்ல எந்த பொண்ணு வந்து ரொம்ப அதிகமா பேசிட்டே இருப்பா அப்படின்ட்டு HM கேட்கும் போது அப்ப கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது விளையாட்டா அது போச்சு. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கும் போது அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது விளையாட்டா ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு போய் சொல்லிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணுவேன். மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே தாங்க சொல்லிடணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக நிறைய பேரை சந்திச்சேன், நிறைய தோல்வியை சந்திச்சேன். போன இடம் ஃபுல்லா தோல்வி. அப்ப தோணும் எதனால நம்ம தோக்குறோம், நமக்குள்ள ஒரு முயற்சி வேணுமோ, அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா வர 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 ஓ இந்த மாதிரி எல்லாம் பேசணும், நம்ம இப்படி மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வெற்றி அப்படின்ற கனவு பறிக்க முடிஞ்சுச்சு. அழகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. நீங்க எடுத்திருக்கிற தலைப்புக்கும் உங்க வாழ்க்கைக்கும் மிக அற்புதமாக வந்து பாத்தீங்கன்னா பொருந்திட்டு இருக்குன்னே சொல்லலாம். கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வாயாடிட்டே இருப்பேங்க. வாயாடி பொண்ணுன்னு பேர் வாங்குறத விட நான் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அதுதான் எனக்கு கொடுத்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க இல்லைங்களா? சரி, பல்வேறு தோல்விகளை சந்திக்கும் போது ஏதாவது ஒரு தருணத்துல இல்ல நம்மளால வந்து இந்த ஸ்பீச் எல்லாம் முடியாது, நம்ம எதற்காக வந்து இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க இந்த தருணத்துல யோசிச்சீங்களா? அப்படி நினைக்கல. ஏன்னா தோல்வி வந்தாலும் சரி வெற்றி கிடைச்சாலும் சரி எப்பவுமே அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன், இங்க நடக்குது இப்படி நடக்குது, நான் பேசினா எனக்கு கிடைக்கல, சோ அவ்வளவுதான் விட்டு. அப்பா சொல்லுவாங்க அப்போ அது வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ முயற்சி பண்றதா அவ்வளவுதான். அப்படி அப்பா அம்மா அண்ணா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தவறு பண்ணிருப்போம் இல்லையா? அதனாலதான் நமக்கு தோல்வியே வந்துட்டு இருக்கு. எதனால தோல்வி வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு தவற நீங்க திருத்திருக்கீங்களா? கண்டிப்பா திருத்தி இருக்கேன். ஏன்னா அதே சொன்ன மாதிரிதான் அவங்க பேசும்போது இப்ப நம்மள்ட்ட வந்து வாய்ஸ் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கலாம், அந்த மொழி உச்சரிப்பு அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம். கண்டிப்பா. என்ன ஒரு விஷயம்னா பிழைகளை திருத்த நினைக்கையில் நமக்கே அறியாமல் நம்முடன் வெற்றி வந்து பாத்தீங்கன்னா கூட நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அதற்கு இருப்பதான் உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் தாண்டி இல்ல ஒரு காலத்துல என்னதான் தோல்வி இருந்தாலும் நான் இன்றைய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வெற்றிகளை நீங்க வந்து பாத்துட்டு வரீங்க இல்லைங்களா? கண்டிப்பா அது தவற வந்து திருத்திக்கினால்தான் வெற்றிகளை நம்ம பாத்துட்டு போவோம். இந்த வெற்றியினால என்னுடைய வாழ்க்கையில இந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெற்றி?
சொல்ல முடியுமா? கிடைச்சிருக்குது. கலைஞர் ஐயாவை பத்தி சென்டர் ஸ்பீச் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து 5 மண்டலங்கள்ல இருந்து, அதாவது இங்க இருந்து செலக்ட் ஆயிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆயிட்டு 5 மண்டலம் வந்து ஸ்பீச் பண்ணாங்க. அப்போ வந்து நம்ம செலக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு சின்ன மைண்ட் செட் எனக்குள்ள இருந்துச்சு. செலக்ட் ஆகுமா மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு எண்ணமா இருந்தாலும் அந்த இடத்துல போய் நின்னுட்டா என்னோட மைண்ட் செட் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸ்பீச் அவ்வளவு பயங்கரமா வரும். அந்த மாதிரி ஸ்பீச் பண்ணி அந்த 5 மண்டலத்துல ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனேன். சோ அது மறக்க முடியாது. என்ன ஒரு தருணம் அப்படின்னா, 5 மணி எத்தனை பேச்சாளர்கள் வருவாங்க, அவங்க எத்தனை தோல்விகள்லாம் பார்த்திருப்பாங்க, அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய சிறந்த ஒரு பேச்சாளராக ஆக்கியிருக்கும். அதே சமயம் நம்மளும் போறோமே, நம்ம எத்தனை தோல்விகளை பார்த்தாலும் இந்த வெற்றியை வந்து நம்ம அடைவோமா அடைய மாட்டோமோ என்ற ஒரு பதட்டம் இருந்தாலும் பேச்சுன்னு வந்துட்டா அங்க வந்து என்னுடைய முழு திறமையை நான் வந்து வெளிப்படுத்துவேன். எனக்கு அந்த பயம் அப்படின்றது வந்து கிடையாது. கண்டிப்பா பல்வேறு தோல்விகளை பார்த்தவர்கள் தான் சிறு பயம் கூட தூசி என்று அறிவார்கள் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க பல்வேறு தோல்விகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பயம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா போக்கிருக்கீங்க. இந்த தருணத்துல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம வெற்றியை வந்து கண்டாலும் இந்த தோல்வி வந்து நான் கண்டிப்பா இதுல வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இருந்தாலும் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தோல்வியே முடியும். அந்த தருணம் எல்லாம் இருந்திருக்கு அவங்க வாழ்க்கை? கண்டிப்பா இருந்திருக்கு. ஒரு சில டைம்ல அழுதுருக்கேன். போய் வீட்டுல சொல்லிட்டு அழுவேன், அப்பா நான் வந்து என்னோட ஃபுல் முயற்சியை நான் போட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது, அப்பா வீடு பாத்துக்கலாம், இது கிடைக்கலன்னா உனக்கு கிடைக்கும்னு இருக்கிறது எப்பயுமே உனக்கு கிடைக்கும், கிடைக்காதுன்னா அது கிடைக்காது அப்படின்ட்டு நல்ல என்கரேஜ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். கண்டிப்பா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இல்ல நம்ம வந்து இத வந்து இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விதிலாம் அப்படிலாம் இல்லைங்க, நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம யோசிச்சு பார்க்கதான் தெரியுது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் கண்டிப்பா கிடைக்கும் இல்லைங்களா? முயற்சி விடாமுயற்சின்னு ஒண்ணு இருந்தா அதற்கு விஸ்வரூப வெற்றி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படின்னும் பொழுது அவங்களுக்கான வெற்றி ஒவ்வொரு இடமா கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப நமக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம காலத்தை வந்து கடந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்க தனிமையில இருக்கும்போது எப்பயாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், பல்வேறு வெற்றிகளும் பார்த்து விட்டோம், இதை தாண்டி நம்ம இன்னும் வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு பேச்சாளர் அப்படின்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வர்ற வாய்ப்பு எல்லாத்தையும் நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். எதையுமே விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். அது எப்படினாலும் அந்த வெற்றின்றது நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பாமா. நீங்க சொன்னதை போலதான் முயற்சி நான் வந்து பண்ணிட்டே இருக்கேன். பல்வேறு தோல்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, தோல்வியே வெற்றி. எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நான் சிறப்பாக பயன்படுத்திக்கிறேன். அதுதாங்க எனக்கு மிகப்பெரிய கிடைத்த ஒரு வெற்றியாகவே நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வரேன். அந்த மாதிரி நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நான் சரியாவே பயன்படுத்திக்கலைங்க. நான் அதுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்பட்டேன். அந்த வாய்ப்புனால எனக்கு கிடைத்த வெற்றிகள் பல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம இருப்போம் இல்லைங்களா? இந்த வாய்ப்பு நாளைக்கு இருக்கும். அதே சமயம் நம்ம குடும்ப சூழ்நிலையோ இல்ல ஏதாவது ஒண்ணு அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணி ஃபீல் பண்ண தருணம்லாம் இருந்திருக்கா? ஆமா, நேஷனல் லெவல்ல ஸ்பீச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நானும் ட்ரை பண்ண போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போறதுக்கு பயம், ரொம்ப தூரம் போகணும், எப்படி யாரு கூட்டிட்டு போவாங்க, நம்மளோட சேஃப்டி முக்கியம், வீட்டுல பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதனால அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது போயிருந்தா என்னோட லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு தோணும், அப்பப்ப தோணும். கண்டிப்பாமா. நம்ம அதுல அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம சிறப்பா செய்யலாம் கூட அதுக்கு அவ்வளவு வருத்தப்பட மாட்டோம். ஆனா அந்த வாய்ப்பையே பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை ஃபுல்லா அதனுடைய வருத்தம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா? சரிம்மா, இதெல்லாம் தாண்டி ஸ்பீச்சை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது மீது எனக்கு இந்த மேல ஸ்பீச்சையும் தாண்டி நான் வந்து இதை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா திறமை அப்படின்னாவே இப்போ இன்னொரு அதற்கு பெயர் வந்து பன்முக திறமை கொண்டவர்கள் தான் அவங்க எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் சிறப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த பேச்சாளர்னா சிறந்த பேச்சாளர் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பா போட்டியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டாங்க. அப்படின்னும்போது நம்ம ஒண்ணுத்துல மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இல்லாம ஒரு பன்முக திறமை வந்து கையில வச்சுக்கிட்டாதான் எப்போ யாருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. வைரமுத்தோட கவிதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப வீட்டில் பேசி பேசி அம்மாயிட்ட காட்டிட்டு இருப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டுட்டு இருப்பாங்க மொபைல்ல. சூப்பர். ஏதாவது ஒரு கவிதை அந்த மாதிரி சொல்ல முடியுங்களா? அது அம்மாக்காகவே சொல்றேன். ஓகே. 1000 தான் கவி சொன்ன, அழகழகா பொய் சொன்ன, பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காடெல்லாம் மகன் பேச்சு காகிதத்தில் மகன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு உங்கீட்டி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம் என்று எழுதாம போனேனும்,
பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குளமகளே, என்னை புறம் தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவளோ களவாட பிறந்தவளோ, தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ, இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த அம்மா உன்னை நினைச்சா அழுக வருது. கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. கத்தரிக்காய் வறுத்து வச்சு குறுமுளகு 2 வச்சு கும்மி அரைச்சி நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்யொழுகும் கருவாடு தேனொழுகும். கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு எச்சி ஊறும். வறுமையில நாம பட்ட வலி தாங்க மாட்டாது, பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்செறிஞ்சேன். பாசமுள்ள வேளையிலே காசு பணம் சேரலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே 5-6 வருஷம் உன் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே, பெத்த மனம் கல்லாச்சு. படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கடைசியில கைவிட மாட்டான்னு நம்பலையே. பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தமாயிருச்சு. வைகையில ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழக கைப்பிடியா குட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாரு. அருமையா வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வைரமுத்து அப்படின்னாவே அவர் சொன்ன அந்த கவிதை தான் ஞாபகம் வரும். அதையும் தாண்டி நமக்கு கவிதை அப்படின்னாவே அம்மா தானே ஞாபகம் வருவாங்க. அம்மா மூலயமாவே சமையல் எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருப்பாரு. கண்டிப்பா அதுல ஒரு வரிதாமா, என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, ஆனா உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா, இதை விட அம்மாவை சிறப்பிக்க வேறு ஏதாவது ஒரு கவிதை இருக்க முடியுமானா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது இல்லைங்களா. அழகான ஒரு வரிகள். என்ன ஒரு விஷயம்னா, கவிதைனாவே 2 வரி அதுல 1000 அர்த்தம், அதுவெல்லாம் கவிதை அப்படின்ற ஒரு பட்சத்துல நம்ம வைரமுத்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வரிகள்லாம் இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. அழகா வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து சொல்லும் பொழுதே நீங்க எவ்வளவு அம்மா வந்து நேசிச்சிருக்கீங்க அப்படின்னு ஆழமா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தாண்டி உங்க வாழ்க்கையில நீங்க அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த தருணத்துல என் அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணம் இருந்திருக்கா? இந்த மாதிரி எதுவும் பண்ணதில்ல. அவங்க ஹர்ட் ஆகுற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். அழகா இதுதாங்க, என்னங்க எனக்கு அம்மாவை பிடிக்கும், அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி நாங்க என்னங்க செஞ்சிட போறேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சூப்பர்மா. இதே மாதிரி நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறீங்க இல்லைங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் என்ன ஒரு என்னன்னா எல்லாமே பெற்றோர்களிடம் சொல்லிட்டா இன்னும் ஈஸிங்க நீங்க மேல வர, அவ்வளவுதாங்க. உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இருந்து பாருங்க, நேர்மைக்கும் ஒரு மதிப்பு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்து பாருங்க, எதுவும் வந்து மறைக்காமல் எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையா பெற்றோர்களிடம் வந்து ஒரு நண்பர்களாக இருக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு தடை அப்படின்றது அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்காது இல்லைங்களா. சரிம்மா, இப்போ வந்து உன்னுடைய கல்லூரி பயணங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு கல்லூரியில வாய்ப்பு கிடைத்ததுனால தான் நம்ம யார் அப்படின்றத நம்ம திறமையை வெளிப்படுத்த முடியும் இல்லைங்களா. அந்த பட்சத்துல உங்களுடைய கல்லூரி பயணங்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போது பயமா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம படிப்பை தாண்டி ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும், யார் என்னன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல, வாய்ப்பை தேடிதான் ஓடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கிடைக்கும் இல்லையா, நமக்குன்ட்டு இருக்கும் அது. அப்படி கிடைக்கும் போது யூஸ் பண்ணுவேன். அது அப்படி யூஸ் பண்ணும்போது தமிழ் துறையில அது நடந்துச்சு. தமிழ் துறையில இருக்க மாணவர்களும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வேதியியல் துறையில நான் ஒருத்தி தான். அப்ப அவங்க கேட்டாங்க, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற நீ எதுக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பேசுற, நீ தமிழே எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. ஏன் நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எடுத்து நான் தமிழை பத்தி பேசக்கூடாதா, என்னுடைய தாய்மொழி, நான் சின்ன வயசுல இருந்து அதை நேசிச்சுட்டு இருக்கேன், ஏன் நான் பேசக்கூடாது அந்த மொழிய அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சாங்க. அதாவது எதிரி இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அவங்க அப்படி சொன்னதுனாலவோ என்னவோ அத்தனை தமிழ் டிபார்ட்மெண்ட்ல அத்தனை பேச்சாளர்கள் இருந்துமே நான் அந்த இடத்துல ஃபர்ஸ்டா வந்தேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருந்துச்சு.
கண்டிப்பா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க சொன்னதுலே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா, வாய்ப்பை யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி போறாங்களோ அவங்களுக்கு தான் முழுமையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ வாய்ப்பு இருக்கு, அதை நான் பயன்படுத்திக்கிறேன், அதெல்லாம் தாண்டி அந்த வாய்ப்பை தேடி வரவனுக்கு தான் தெரியும் அந்த வாய்ப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சு வர்றதுதான் உண்மையான ஒரு வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா அடையிறான். அதெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாதிரிதான் இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட், தமிழை நேசிக்க எது படித்தா என்னங்க, தமிழ் என்றது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. யாருக்குங்க தமிழ் பிடிக்காது? பிறந்த குழந்தை கூட ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை அம்மா தானே. தமிழ் தாங்க எல்லாருமே அப்படின்ற ஒரு பட்சத்துல உங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நீங்க தமிழ் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தருணத்துல வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நான் தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் அப்போ இருந்தே ஸ்பீச் காம்படிஷன் அந்த மாதிரி நிறைய இதுல கலந்துருக்கேன். அதனால தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நிறைய கவிதை நானே எழுதுவேன், கவிதையெல்லாம் எழுதி நானே ஓனா பேசுவேன். அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழம்மாலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை வந்து ஸ்கூல்லே கிடைக்கும். சோ அதனால தமிழ் மொழி பத்தி எல்லாமே தெரியும். நாங்க எது படிச்சா நாங்க தமிழ் வந்து நான் எடுக்கலாம் ஃபீல் பண்ணல, அது நான் படிச்சுட்டு தான் இருக்கீங்க இல்லைங்களா. தமிழும் பிடிக்கும், தமிழ் கவிதைகள் இலக்கண இலக்கியங்கள்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசும் பொழுதே தெரியுது ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. சரி, நீங்க இப்போ நிறைய தலைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்கீங்க இல்லைங்களா, நிறைய தலைவர்கள் பத்தி எல்லாம் பேசிருப்பீங்க. ஏதாவது ஒரு தலைவரை பற்றி பேசும்பொழுது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது இந்த தலைவர், இவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு மிகவும் பிடித்திருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தலைவர் சொல்ல முடியுமா? அப்படின்னா கர்ம வீரர் காமராசர் பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து படிக்கல. இப்ப வந்து நான் தான் படிக்கல, எல்லாரும் படிக்கலன்னு நினைச்சிட்டு போயிடலாம். ஆனா படிக்காத இருந்துமே அவர் வந்து கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதாவது அவர் வந்து கல்வி ஒரு ஏற்றி வைத்த கர்ம வீரர். சோ அதனால அவர் வந்து நினைச்சு அதை உருவாக்குனாரு. அதனால எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பயன்பெற்றுட்டு வராங்க அந்த கல்வி அப்படின்ற ஒரு ஒளியால. சோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யாருன்னா ஒருத்தர் நீ இப்போ எந்த ஒரு விஷயமே நம்ம இறங்கலாம் அது வந்து தெரியாது இல்லைங்களா. இப்போ சொல்லுவாங்க படித்தவனுக்கு தான் படிப்பின் அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து நம்மலாம் படிக்கல, நம்ம மூலியமா கல்வியோட முக்கியத்துவத்தை ஒருத்தர் தெரிஞ்ச எல்லாருக்கும் கல்வியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க இல்லைங்களா. அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னும் சிலர் வந்து இன்னும் அந்த இடத்துக்கு போகல அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்க இப்போ தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ முயற்சி தாங்க அந்த மாதிரி சொல்லிட்டீங்களா, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது பொன்மொழி எல்லாம் நிறைய படிப்பேன். அப்போ வந்து படிக்கும் போது வெற்றியோ தோல்வியோ உன்னோட முயற்சியை மட்டும் செய்யனா அந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு முதல் பாதையே தோல்விதான். கண்டிப்பா தோல்வி அடைஞ்சாதான் நம்ம வெற்றி அடையணும்ன்ற ஒரு வெறி வரும். அவமானப்படுத்துறாங்கன்னா அப்பதான் தோணும் நம்ம வந்து அவமானப்படுத்த இடத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும், வெற்றி அப்படின்றத நம்ம அடையணும். அப்பா சொல்லுவார் அப்பப்போ, எதிரி இல்லாத வாழ்க்கையும் இனிப்பு இல்லாத தேனும் ஒண்ணு. அது எனக்கு அப்போ புரியல, இப்ப புரியுது. தோல்வி அடையும் போது நம்ம வெற்றி அடைஞ்சோம்னா அந்த பழமொழியோட அர்த்தம் எனக்கு புரியுது. அப்பா ஏன் அப்பா சொல்லியிருப்பாரு, மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாருன்னு புரியுது. கண்டிப்பா அழகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தோல்வி அடைந்தால்தான் வெற்றியோட அருமை அப்படின்றது என்னன்னு தெரியும். இப்ப நம்ம முதல்ல போயிட்டு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம், ஆனா அதுக்கப்புறம் தோல்வியை சந்திக்கும் பொழுது அந்த வெற்றியோட அருமை நம்மளுக்கு என்னதுன்னா தெரியாது இல்லைங்களா. பல்வேறு தோல்விகளை அடைந்த ஒருவன் ஒரு வெற்றி அடையும் பொழுதுதான் தெரிகிறது அவள் உண்மையான கலைஞன் என்று இல்லைங்களா. தோல்வி வந்து அனுபவத்தோடு சென்று நமக்கு வாழ்க்கையில் பல்வேறு இடங்கள்ல நம்ம நிச்சாலும், நம்ம இப்ப எதுவுமே தெரியல, நம்ம போனாலும் பல்வேறு தோல்விகளை பார்த்துட்டு வருவோம் இல்லைங்களா. அதனால அந்த இடத்துல நம்ம நிச்சு நம்மளுடைய திறமையே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துவோம். அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க சொன்ன வரிகள்லாம் பார்க்கும் பொழுது அழகா இருந்தது அந்த வரி. சரிம்மா, அதெல்லாம் தாண்டி உங்களை பொறுத்தவரை திறமை அப்படின்னா என்ன? திறமை அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? கண்டிப்பா பாட்டு பாடுறோமா, டான்ஸா, அப்படி டிராயிங் பண்றோமா, கவிதை எழுதுறோமா, அதுதான் திறமை. இப்ப அர்ச்சனா அப்படின்ட்டு எனக்கு ஸ்பீச் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு பேச்சாளர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திறமை ஒருத்தருக்கும் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா உங்களை பொறுத்தவரை திறமை அப்படின்னா படிப்பையும் தாண்டி, ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அனைவரும் சொல்ற ஒரு விஷயம், நான் வாழ்றதே பெரிய சாதனைங்க, இதுல படிக்கும் பொழுது நாங்க எத்தனை இன்னல்களை பார்த்து கொண்டு வருகிறோம், அதுல இருந்து வரதே பெரிய சாதனையா இருக்கு. இதெல்லாம் தனித்திறமையை கண்டுபிடித்து அதுல வெற்றியோ தோல்வியை நாங்க பார்த்து அதுல வெற்றி என்ற ஒரு இடத்துக்கு போய் சொல்லும் பொழுதே அவ்வளவா அப்படின்ட்டு ஆகுது இல்லைங்களா. இதெல்லாம் தாண்டி நாங்க வரோம் அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயமாக தான் இருந்துட்டு வருது நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது. சரி, அதெல்லாம் தாண்டி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் எவ்வளவு முக்கியம்? நண்பர்கள் வந்து முக்கியம் தான். நல்ல நண்பரா இருக்கணும். ஏன்னா நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி போய் வேற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. நமக்கு நேரா நின்னு பேசுறதுக்கு அவனுக்கு பயமா இருக்குன்னா அந்த பயம் அப்படியே இருக்கட்டும். அதனால நல்ல நண்பர்கள் வாழ்க்கைக்கு தேவை. அதை புரிஞ்சு பழகணும். கஷ்டத்துல யார் உனக்கு உதவுறானோ கூடவே இருக்கானோ அவனை நம்பு, மத்தவங்களை நம்பி போக கூடாது.
கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வாழ்க்கையில இது மிக முக்கியமான ஒன்றாகவே வந்து பார்க்கப்படுகிறது. என்னன்னா, நல்ல மனிதர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்ப நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஓடிட்டு இருக்கோம், ஒரு போட்டியை தேடி ஒரு வெற்றியை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம் போது நிறைய மனிதர்களை நம்ம வாழ்க்கையில சந்திப்போம். இதில் யார் சரி யார் தவறு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து கொண்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பாதி வந்து என்னன்னா போயிடுது இல்லைங்களா. ஆனா அதிகமா மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உங்களுடைய வெற்றியை நோக்கி அதற்காக வந்து பாத்தீங்கன்னா டைம் ஒதுக்கிடுங்க. தனியா இருக்கிறது மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு வருது இல்லைங்களா மனிதர்களை நம்பாமல். ஆனா சிலர் வந்து பாத்தீங்கன்னா கேங்காவே இருப்பாங்க. மனிதர்கள் ஏங்க நான் தனியாவே இருக்க மாட்டேங்க, எப்பயுமே என்னை சுத்தி ஒரு 10 பேர் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மிகப்பெரிய ஒரு பூஸ்டாவே இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. அவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை நல்ல மனிதர்கள் அமைஞ்சிருப்பாங்க அப்படின்றத நம்புறோம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசிரியர் பிடிக்கும் இல்லைங்களா, இந்த ஆசிரியர் தாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். ஆனா இந்த ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தையினாலதான் நான் நெக்ஸ்ட் அடியை வந்து நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது உங்க வாழ்க்கையில இருந்திருக்காங்க? 8th படிக்கும்போது சயின்ஸ்க்கு வருவாங்க. அவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்கள சயின்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததே அவங்கள பார்த்துதான். ஸ்பீச்சுக்கு போகும்போது நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரி ஸ்பீச் பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, போற இடமெல்லாம் உன்னோட பேர் தெரியற மாதிரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதா என்னமோ இப்ப அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. சோ அதனால அந்த மேம் பிடிக்கும். அவங்க பேர் உஷாராணி. கண்டிப்பா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலயும் நம்ம வந்து போயிடுறோம். அது வெற்றி பெற்றதா பேர் தெரியணும் அப்படின்னு ஒரு நம்ம ஒருத்தருக்கு வந்து டஃப் கொடுக்குறோம், அதுதான் சிறந்த ஒரு வெற்றி இல்லைங்களா. எந்த இடத்துலயும் நம்ம பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். சரிம்மா, இதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேருக்கு இப்போ போட்டியா இருக்கட்டும் தோல்வியா இருக்கட்டும் சில பேர் எல்லாம் நம்ம கண் முன்னாடி விமர்சனத்திற்கு அதிகமா உள்ளாகுவாங்க இல்லைங்களா. இல்ல இந்த பேச்சாளர்கள் அப்படின்றாங்க, ஆனா சிறந்த ஒரு பேச்சை வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை நம்ம பார்த்திருப்போம். இன்னும் சிலர் சிறந்த பேச்சாளரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சிறந்ததா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கிற அந்த மாதிரி எனக்கு நிறையவே நடந்திருக்கு. எங்க அதெல்லாம் நடந்தாதாங்க நம்ம ஒரு போட்டியாளர். என்னங்க இதெல்லாம் நடக்காம எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? பண்ணுவேன், நான் தான் வருவேன், நான் நல்லா பேசியிருக்கேன், பேச்சாளர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா. சோ நிறைய தோல்வியை பார்த்திருக்கேன், எப்படி பேசிடுவாங்க எல்லாமே பார்த்திருக்கேன். நான் தான் வருவேன்ற மாதிரி என்னோட மைண்ட் செட்டுக்கு இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தா அந்த வெற்றி அப்படின்றது வந்து வேற ஒருத்தவங்களை நோக்கி போகும். அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெற்றிக்கான திறமை இல்லாத கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறையவே நடந்திருக்கு. சரிம்மா, நீங்க நிறைய ஈவெண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா போயிருப்பீங்க, நிறைய ஊருக்குலாம் போயிருப்பீங்க இல்லைங்களா. இந்த ஊர்ல அந்த போட்டி நடக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிகவும் பிடித்ததாகவும் உங்க வாழ்க்கையில மிக நேர்த்தியாக அந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? சென்னை போயிருந்தோம், ஒரு ஈவெண்ட் தான், இந்த மாதிரி போயிருந்தோம், போட்டி தான். அப்போ வந்து தனியா போறதுக்கு வீட்டுல எல்லாம் அனுப்ப மாட்டாங்க இல்லையா, சேஃப்டி பயந்துட்டு போக வேணாம் சொல்லிடுவாங்க. ஆனா எங்களோட வீட்டுல அந்த மாதிரி இல்ல. அப்பாவும் அண்ணாவும் என்னோட விருப்பத்துக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு அங்க எல்லாம் போட்டியில எல்லாம் கலந்துகிட்டு கடைசியில அது வெற்றி எனக்கு கிடைக்கல. ஆனா அவங்க வந்து வெற்றியோ அது தோல்வியோ அதை எதிர்பார்க்கல. என்னோட சந்தோஷத்தை தான் அங்க பார்த்தாங்க. வேற இதுல கிடைக்கும் இல்லையா, நமக்குன்னு இருக்கிறது கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் தான். அண்ணா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் முடிச்சுட்டு அங்கங்க சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த ஈவென்ட் மறக்க முடியாது. அற்புதமா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இல்ல அப்படின்னு நமக்கு ஏதோ ஒண்ணு இல்லைன்னா அதை தேடி தானே நம்ம மனது போவோம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாம இருக்கும், பணத்தை தேடி விடுவாங்க. சிலருக்கு வெற்றி இல்லாம இருக்கும், வெற்றியை தேடி விடுவாங்க. சிலருக்கு நிம்மதியே வாழ்க்கையில இல்லாம இருக்கும், நிம்மதியை தேடி விடுவாங்க. இந்த மாதிரி எது இல்லையோ அதை தேடிதாங்க ஓடணும். நமக்கு தான் பல்வேறு வெற்றிகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப தோல்வி வெற்றின்றதை நம்ம எதற்காக வந்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வரும். உங்க வாழ்க்கையில இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக வந்து பாத்தீங்கன்னா இருந்தது என்னுடைய வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கிறதா? ஊர்ல வந்து திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எதிர்பார்க்காம என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. அம்மாவோட ஆசை வந்து அதுதான், பேச நான் பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஈவென்ட்ல நான் கலந்துக்கிட்டேன். அப்ப நிறைய பேர் வந்து பேசி முடிச்சதும் அம்பேத்கர் அவங்கள பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். சோ நிறைய பேர் பாராட்டினாங்க, உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா, இப்படி எல்லாம் பேசுவியா அப்படின்ற மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம வேற எங்கேயாச்சும் வெளியில பேச போகும்போது கூட நான் பேசிட்டே இருப்பேன், திடீர்னு வந்து கை கொடுப்பாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு பேசுவாங்க. சோ அவங்க ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா.
முதலில் நாம வந்து நம்மளை போற்றிப்போம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிந்தவர்கள் நம்மை போற்றுவார்கள். ஒரு நாள் நீ போற்றி உன்னை ஊர் போற்றி ஒரு நாள் உன்னை உலகம் போற்றும், அது வரைக்கும் உன்னுடைய வெற்றி பாதை வந்து தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா. அதை தாண்டிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கனவு என்ன? என்னோட கனவு படிப்பு வந்து எப்படியோ அது மாதிரிதான், படிப்புலயும் ஏதாச்சும் சாதிக்கணும், அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பீச் அந்த மாதிரி ஒரு பேச்சாளரா வந்துடணும் எப்படினாலும். ஏங்க நம்ம மைக்க வந்து நம்ம ஒரு மேடை அப்படின்னு ஏறிட்டு நம்ம பேசிட்டனாவே நம்ம பேச்சாளர்கள் தாங்க. இதற்கு மேல ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு பொண்ணு நானும் இருக்கேன், நான் வந்து பேசுவேன் அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா. கண்டிப்பா ஒரு நாள் உங்க கனவு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் இல்லைங்களா. சரிம்மா, இதெல்லாம் தாண்டி உங்களுடைய பள்ளி காலங்கள் இந்த காலகட்டத்துல தான், ஏன்னா நம்ம வந்து பழைய காலத்துலதான் நம்ம யார் அப்படின்றது முடிவு பண்ணிட்டு நம்ம ஒரு ஓகே நம்மளுக்கு பேச்சு வருமா அந்த திறனே வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்பீச்ன்ட்டு நான் உள்ள நுழைஞ்சது வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுதான். அப்ப போய் நிக்கிறேன், என்னால அங்க நிக்க முடியல, ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமா இருக்கு, அப்படியே உதறது கை காலெல்லாம், என்னால நிக்க முடியல, அந்த மைக்க வந்து ஹேண்டில் பண்ண முடியல, என்னால புடிச்சிட்டு பேச முடியல. அவங்க சொன்னாங்க உனக்கு வாய்ஸ் நீதான் பேசிட்டே பேசு. அப்ப அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சு. அப்படியே போக 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 இதெல்லாம் என்னடா சாதாரணம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பல்வேறு போட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டு உங்களுடைய பயத்தை வந்து போக்கிறீங்க. உங்க பயம் தான் உங்களுடைய எதிரி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஸ்பீச் பள்ளி காலங்கள்ல நிறைய மெமரிஸ் இருக்குங்க. பள்ளி காலங்கள்ல கோல்டன் மெமரிஸ் யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது. நம்ம ஒரு ஸ்பீச்ன்றது வந்து அந்த கால தருணத்துல நீங்க ஏன்னா நம்ம வந்து நல்லா பேசுவோம், வாயடின்ற பட்டத்தை வாங்கினாலும் கூட பேச்சாளர் அப்படின்ற ஒரு பட்டம் அதுதான் வாங்கி கொடுத்தது. நெகட்டிவ் தான் பாசிட்டிவா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பள்ளி காலங்களா இருக்கட்டும் கல்லூரி காலங்களா இருக்கட்டும் நீங்க எதுவா பாசிட்டிவா பாக்குறீங்க, நீங்க எது நெகட்டிவா பாக்குறீங்க? பள்ளி காலத்துல வந்து சொல்லணும்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நமக்குன்ட்டு, ஒரு உண்மையான ஒரு நட்பு இருந்துச்சு. ஆனா அது கல்லூரியில நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அது இல்ல. ஒரு சுயநலமே இல்லாத ஒரு நட்பு வந்து அதுக்கு பள்ளியில தான் கிடைக்கும். சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், எல்லாமே நடக்கும் இல்லையா. ஆனா அது வந்து நம்ம காலேஜ் லைஃப்ல எதிர்பார்க்க முடியாது. அந்த நட்பு வட்டாரம் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப பெருசா இருந்துச்சு, அப்படியே வந்துட்டே வருது. அது மிகவும் வருத்தமா தான் இருக்கு. மிஸ் பண்றேன். யாரா இருந்தா இந்த ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்திருக்கும், ஜாலியா இருந்திருப்போம், நமக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமா விளையாடுவோம் நம்ம. அது எல்லாமே இப்ப இல்ல. எது கவலை அப்படின்னே தெரியாம இருந்த காலங்கள் அதெல்லாம் இல்லைங்களா. நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய திறனை நம்மளுக்கு எதுனா தோல்வினா கூட அது ஆனந்தமா தான் முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டம் எதுவாக இருக்கும் அப்படின்னா பள்ளி காலங்கள் தான் இல்லைங்களா. அது நீங்க சிம்பிளாவே சொல்லிட்டீங்க, கோல்டன் மெமரிஸுங்க, அவ்வளவுதாங்க. அதை வெற்றி வேற என்னங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கால அதெல்லாம் நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்லாம் தாண்டி நீங்க எப்படி இல்ல இது வல்ல வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்தீங்க? இப்போ பெண் கல்வி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்துருந்துச்சு ஸ்கூல்ல. இந்த மாதிரி சாதிக்கிறாங்க. இப்ப கல்பனா சாவ்லா வந்து விண்வெளிக்கெல்லாம் போனாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய பெண்கள், கிரண் பேடி, கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், அப்புறம் ஜெயலலிதா அம்மா, கண்டிப்பா அன்னை தெரசா, அவங்கள பத்தி எல்லாம் கேள்விப்படும் போது அவங்க இந்த ஸ்கூல் லைஃப் தாண்டி தானே வந்திருக்காங்க. இது மட்டும் வாழ்க்கை இல்ல, இதை தாண்டி நம்ம நிறைய பார்க்கணும், நிறைய வெளியிடத்துக்கு போனோம்னா நமக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. அப்பா அம்மா வந்து இல்ல நீ போக கூடாது, இப்ப அண்ணாவே கூட நீ போகாது அப்படின்னு சொல்லியிருந்தா என்னால வந்திருக்க முடியாது. ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி என் மேல நம்பிக்கை வச்சு உன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுனாலதான் இப்போ +2 தாண்டி இப்ப ஸ்பீச் நிறைய போயிட்டு காலேஜ் செகண்ட் இயர்ல. கண்டிப்பா ஏன்னா ஒரு விஷயம்னா பயணங்கள் ஒரு சிறந்த அனுபவம் ஒரு சிறந்த வெற்றியாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா. கண்டிப்பா நம்ம கண்ணால் பார்த்தவர்களும் பார்க்காதவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு சாதனையாளர்களாக திகழும் பொழுது நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிதான் இருக்கீங்களா. சரி, உங்களை மாதிரி ஒரு சாதனையாளர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது லைஃப்ல வந்து மேரேஜ், லவ் அந்த மாதிரி இந்த டைம்ல போகாதீங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் நீ ஒரு லைஃப் வந்து சூஸ் பண்ண அப்படின்னா அது நல்லா இருக்கும். இப்ப வந்து படிக்க வேண்டிய வயசு, ஸோ அதை நோக்கி போலாம்.
எங்க ஒரு வரையறையெல்லாம் இருந்துட்டு இருக்குங்க. அந்த வரையறையை வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றுங்க, இதெல்லாம் தாண்டி படிங்க, சாதிங்க, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறு இல்லை. அதுக்கான ஒரு சரியான காலம் வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க. அந்த முடிவு கரெக்டா இருக்கும். அருமை அருமை. உங்களுக்கு சரியான ஒரு பாதை வேணும்னா சரியான காலத்துல சரியான முடிவு வந்து பாத்தீங்கன்னா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை நேயர்களுக்கு மிக அற்புதமாக தெரிவித்த இன்றைய சிறப்பு விருந்தினர் அர்ச்சனா அவர்களுக்கு நன்றிமா. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பது உங்கள் இப்படிக்கு MN TV தொலைக்காட்சி வழங்கும் கல்வியியல் நிகழ்ச்சி. நன்றி.